கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 57ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். இன்று துன்மார்க்கமாய் தொழில் அதிபர்களும் லஞ்சம் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு வேலை செய்பவர்களும் மற்றும் காவல்துறை நீதித்துறை இங்கு அறியாமையாய் அதிகமாய் சம்பாதிக்கிறார்கள், லஞ்சம் பெறுகிறார்கள், நன்றாக சந்தோஷமாக தானே இருக்கிறார்கள் என்ற கேள்விகள் பலருக்கு வருகிறது. அப்படி என்றால் இந்த ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் உரை பொய்யா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்றும் தேசத்தில் கூடியிருந்தான். நோத் என்றால் அலைந்து திரிதல் என்று அர்த்தம். காயின் செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? முதலாவது கொலை செய்த பாவம், இரண்டாவது தான் செய்த பாவத்திற்கு மனஸ்தாபப்படாமல் கர்த்தருடைய சந்நிதியை விட்டே போய்விடுகிறான். ஆனால் தேவன் காயினுக்கு அளித்த தண்டனை என்ன தெரியுமா? நிலையற்று திரிதல் ஆகும். நோத் என்ற இடத்தில் அழகிய பட்டணம்தான் கட்டி குடியிருந்தாலும் காயினுக்கு அங்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. எனக்கு அன்பான சகோதர சகோதரி, நீங்கள் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு போக வேண்டாம். கர்த்தரை விட்டு அவர் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போகவே வேண்டாம். அங்கே அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கிடைப்பது போல தெரியும். ஆனாலும் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு அலைந்து திரிந்தால் மறுபடியும் தேவ சமூகத்திற்கு திரும்பி வந்து விடுங்கள். ஒருவருக்கொருவர் குறை கூற வேண்டாம். இந்த ஊழியர் பிடிக்கவில்லை, அந்த சர்ச் சரியில்லை, இந்த சர்ச் சரியில்லை. தேவ சமூகத்தை விட்டு விலகி செல்ல வேண்டாம். பரிசுத்த வேதத்தில் உள்ள உன்னதமான வார்த்தைகளையே பேசுகிறோம் நாங்கள். நீங்கள் மனிதர்களையும் சபைகளையும் நியாயம் தீர்க்க வேண்டாம். நீதியும் நியாயமும் செய்கிறது நியாயாதிபதி தேவன் ஒருவரே. அந்த மேலான தேவனை மட்டும் நோக்கி அவரை மட்டும் பாருங்கள், அவரிடம் வாருங்கள். அவர் உலகம் தராத பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் தருகிறவர். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்கிறார் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அன்புடன் அழைக்கிறார். ஆமென். God bless you.